அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கா துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு அல்லாஹ் எனக்கும் இவருக்கும் அதே போல் ஆகிரு அப்படின்னு துவா செய்கிறாங்க. அதாவது நம்ம பிறருக்காக என்ன துவா செய்கிறோமோ அது மாதிரி நமக்கும் கொடுத்துடு அப்படின்னு மலக்குமார்களை நம்மளுக்காக துவா செய்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மலக்குமார்களுடைய துவாக்களை அல்லாஹு தாலா கபூல் செய்யாமல் இருக்கவே மாட்டோம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம மித்தவங்களுக்காக துவா செஞ்சோன்னா மலக்குமார்களுடைய துவாவே நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால பிறருக்காக துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறைவா என்னோடய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல, என் வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற நிலையில் எல்லாருமே அந்த சுச்சுவேஷனை கடந்து வந்திருப்போம். அப்படி இல்லைன்னா அந்த சுச்சுவேஷனில் இப்போ நம்ம நிற்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு இருட்டான ஒரு ரூமில் இருக்கீங்க. அந்த ரூமில் இருக்கும்போது இருட்டை தவிர வேறு எதுவுமே தெரியல. கண்ணை திறந்து பார்த்தாவே இருட்டாகவே இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்முடைய மனசில் ஒரு பயமும் ஒரு குழப்பமும் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு யோசனை தோணும்ல, இப்போ போய் பார்ப்போம் கதவு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பண்ணுவோம். முன்னாடி போவோம், பின்னாடி வருவோம், கதவை தேடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு அடி எடுத்து வச்சு போவோம்ல. அப்போ தான் நமக்கே தெரியும் இங்கே தான் கதவு இருக்குது, இங்கே தான் இருக்குது. இது தெரியாமல் இவ்வளோ நேரம் நம்ம இங்கேயே நின்றுட்டோமே, இந்த இருட்டிலே நின்றுட்டோமே அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நின்றீங்க, நீங்கள் உங்களுக்கு பயமும் குழப்பமும் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேயே நின்றுருப்பீங்க. ஆனால் நீங்கள் வெளியே போகணும், இந்த இருட்டினால் தாங்க முடியலை, இதை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறனால தான் கதவை தேடி கண்டுபிடிச்சி முன்னாடி அந்த இருட்டிலையே கடந்து முன்னாடி போனீங்க. இருளையே பார்த்த உங்கள் கண் வெளிச்சத்தை பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷப்படும். நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களுடைய சந்தோஷம் அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இருக்கும். இப்படி தான் நம்ம இருட்டிலேயே நம்ம கஷ்டத்துலேயே நம்ம சோதனை வந்துருச்சு அப்படின்னு மூழ்கி கடந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையும் இப்படி தான் இருட்டிலேயே போயிடும். நம்ம முன்னோக்கி செல்லணும். யார்கிட்ட? நம்மளை படைச்ச இறைவன்கிட்ட. அவன் தானே நம்மளை படைச்சான். நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கறது, இன்பம் கொடுக்கறது, நம்மளோட கண்ணீரை துடைக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், நான் தான் அவனை அழுக வைக்கிறேன், நான் தான் அவனை சிரிக்கவும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்மளோட வாழ்க்கை நம்ம படைச்சு நம்மளை பரிபாலிக்கிறது எல்லாமே அவன்தான். ஒரு இலை விழுந்தால் கூட அவனுக்கு தெரியாமல் இருக்கிறது கிடையாது. இப்போது இன்றைக்கி ஒரு மனிதர்கிட்ட நம்ம என்னோடய உள்ளம் இதுதான் செய்யுது அப்படின்னு மனுஷங்கிட்ட நம்ம சொல்லவே முடியாது. நம்மளுடைய வலியை அவங்களுக்கு உணர வைக்கவே முடியாது. அது எவ்வளோ பண்ணாலும் சரி நம்மளோட வலி நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்மளுடைய உள்ளத்தில் உள்ள ஒவ்வொன்றையுமே அறியக்கூடியவன் இறைவன் மட்டும்தான். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட ஒரு வழியில் நிற்கிறோம் அப்படிங்கிறத அறியக்கூடியவன் அவன் மட்டும்தான். அப்போ நம்மளுடைய சொல்யூஷனும் அவனாக மட்டும்தான் இருப்பான். அவன்கிட்ட மட்டுமே கேளுங்க. எப்படி ஒரு இருட்டை தேடி ஒரு இருட்டில் நிற்கும்போது வெளிச்சத்தை தேடி ஓடுவோமோ அது மாதிரி இறைவன்கிட்ட ஓடுங்க. அவன்கிட்ட போய் கேளுங்க, தொழுகுங்க, தொழுது திக்கர் செஞ்சு அவனை நெருங்கி அவன்கிட்ட கேளுங்க. இறைவா எனக்கு வேறு பாதை இல்லை, எனக்கு வழியை காட்டு அப்படின்னு அவன்கிட்ட மன்றாடுங்க. இது எல்லாமே என்னோட விதிப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எனக்கு மாற்றி, இந்த சோதனை என்கிட்ட மாற்றி என்னோட வாழ்க்கையை அழகாக்கி தந்துரு அப்படின்னு அவன்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை அவன் அழகாக்கி தந்தே தீருவான். ஏன்னா நம்மளுடைய கண்ணீர் அவனுக்கு மறைவானது கிடையாது. ஒரு தாய் எப்படி நம்மளை ஒரு நெருப்பில் தூக்கி வீச மாட்டாங்களோ, நம்ம கஷ்டப்படுறத ஒரு தாய் எப்படி விரும்ப மாட்டாங்களோ, அந்த தாயை விட 70 மடங்கு இறைவன் நம்ம மேலே அன்பு வச்சுருக்கான். அவன் நிச்சயமாக அவன் அவ்வளோ ஒரு கருணையாளன். நம்மளால் தாங்கி கொள்ள முடியாத விஷயத்த நம்மளுக்கு எப்போவுமே அவன் நம்ம மேலே திணிச்சிடவே மாட்டான். அவன்கிட்ட மட்டுமே கேளுங்க. நிதானமாக இருங்க. சோதனை வந்துருச்சா நிதானமாக இருங்க.
தொழுகுங்க, போய் ஒரு அழகான முறையில் உது செஞ்சு தொழுகுங்க, தொழுது அவன்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக அந்த இருளை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே எவ்வளோ நம்மளுக்கு சந்தோஷம் ஏற்படுமோ அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இனி எதுவுமே நடக்காது, இனி என்னால் வாழவே முடியாது, என்னால் இனி என்னோடய கஷ்டம் இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு இது பண்ணாமல் இறைவன்கிட்ட மட்டுமே கேளுங்க. சோதனை காலத்தில் நம்ம அந்த சோதனையிலேருந்து மூழ்கி அப்படியே இருக்காமல் இறைவனை நம்பி நம்ம முழு மனதோடு நம்ம முயற்சிக்கணும். நம்ம முழு மனதோடு நம்மளுடைய துவா, அதாவது உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம இப்போ பாதிக்கப்பட்டவனுக்கும் இறைவனுக்கும் இடையில எந்த திரையுமே இருக்காதான். அப்படின்னா நம்மளுடைய துவாக்கள், நம்ம இப்போ ஒரு விஷயத்தில் நமக்கு பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இறைவன்கிட்ட கேட்கும்போது நம்மளுடைய எல்லா துவாக்களையுமே அல்லாஹு தாலா கபூல் செய்வானா. அந்த அளவுக்கு இறைவன் கருணையாளன். நிச்சயமாக நம்மளுக்கு வெளிச்சத்தோட பாதையை காட்டுவான். அந்த நம்பிக்கையில் முழுமையாக துவா செய்யுங்க. முழுமையான மனதோட ஓர்மையாக வச்சு அல்லாட்ட துவா செய்யுங்க. எப்போவுமே துவா செய்யும்போது அவசரப்படாதீங்க, துவா கபுலாகலையே அப்படிங்கிற இது படாதீங்க. நிச்சயமாக என்னோடய இறைவன் என்னோடய துவாவை கபுல் செஞ்சு என்னோடய வாழ்க்கையை மாற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சு துவா செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக இறைவன் மாற்றுவான் அவங்களுடைய வாழ்க்கையை. அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை எப்போவுமே நம்ம இந்த மாதிரி சிறப்பான நாட்களை நம்ம துவா செய்கிறதுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கணும். அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை மகரிப்லேருந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை மகரிப் வரைக்கும் அல்லாஹு தாலா ஒரு நேரத்தை வச்சுருக்கான். அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய துவாக்களை இறைவன் உடனே கபூல் செய்கிறான். அது எந்த தடையுமே இல்லாமல் நம்மளுக்கு அந்த துவா கபூலாகும். அப்போ நம்ம இந்த ஒரு நாள் திக்கிற ஓதி இறைவன்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஃபர்ஸ்ட் லா ஹவுல வலா குவ, இன்றைக்கி மக்ரிப் தொழுதுட்டு ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்படி அர்த்தம் என்ன? அதாவது நன்மை செய்யவோ தீமை செய்யவோ அல்லாஹ்வுடைய இது இல்லாமல் கிடையாது. அதாவது பாவங்களை விட்டு விலகி இருக்கவும் நன்மைகள் செய்யவும் அல்லாஹோடைய ஆற்றலை தவிர கிடையாது. அதாவது என்ன பண்ணாலுமே அல்லாஹ்னால் மட்டும்தான் முடியும். நம்ம நன்மை செஞ்சாலும் அதுக்கு அல்லாஹ் தான் இருக்கணும், தீமை செஞ்சாலும் அவன் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அல்லாஹ்ட்ட கேட்குறோம். இது சொர்க்கத்துடைய கருவூலம். இந்த வார்த்தைக்கு சின்ன வார்த்தை தான், ஆனால் இதுக்கு பின்னாடி ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இதை ஓதி உங்களுடைய தேவைகள் நீங்கள் கேட்டிங்கன்னா அல்லாஹ் எதையுமே தடை இல்லாமல் உங்களுக்கு கொடுப்பான். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு திக்கர். நீங்கள் எந்த தேவைக்கு வேணாலும் ஓதி பாருங்களேன். இட்ஸ் அ சேலஞ்ச் ஆல்சோ. அந்த அளவுக்கு உங்களுடைய துவாக்கள் கபூலாகக்கூடிய ஒரு சின்ன திக்கர்னாலுமே என்னுடைய நன்மை பெருசு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதை ஒரு 100 முறை ஓதிக்குங்க. ஏன்னா இது சொர்க்கத்துடைய ஒரு கருவூலம். அடுத்து யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். அதாவது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த யா ரஹ்மானு யா ரஹீம், இரக்கமுடையவனே அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை அழைக்கும் போது அல்லாஹ் நம்மளுக்கு உடனடியாக பதிலளிப்பான். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துவா செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அல்லாஹுடைய ஒரு இஸ்மு, அந்த இஸ்மை கொண்டு அல்லாஹ்வை அழைச்சோம் அப்படின்னா அல்லாஹ் உடனடியாக அந்த துவாக்கு பதிலளிப்பான், அந்த இதை வச்சு நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூலா அமைதியாகவே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு துவா ஓதுவாங்க, கத்தியை தான் ஓதுவாங்க, ரசூலாவுக்கு கேட்கும்படியாக ஓதுவாங்க. அப்போ ஓதும்போது ரசூலா சொல்லுவாங்க, ஆயிஷாவே நான் எந்த இஸ்மை நான் ஓதுனனோ அதே இஸ்மை தான் இப்போ நீயும் ஓதுன, அதை கொண்டு தான் நீ அல்லாஹ்வை அழைச்ச. அப்போ இந்த துவாவை இந்த பெயரை சொல்லும்போது அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்றான் இந்த இஸ்மை சொல்லி அழைக்கும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு அப்படிங்கிற ஒரு திக்கர். இதை 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்து சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹ், சுப்ஹானல்லாஹில் அலீம். அதாவது மீசான் தராசிற்கு மிக கனமானவை மற்றும் நாவிற்கு எளிதான திக்ரு, அளவற்ற அருளாளன் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை. ஏன்னா அவ்வளோ நம்ம புகழக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது இந்த சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம் அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். இது கன்சுல் அர்ஷ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதாவது உண்மையான
அரசனாகிய அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை அப்படின்னு நம்ம அல்லாஹை கூப்பிடுறோம். லா இலாஹ இல்லல்லாஹுல் மல்லிக்குல் ஹக்குல் முபின். இந்த திக்ரை ஒரு 100 முறை ஓதிட்டு 11 முறை சலவாத் ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நாட்டங்கள் எதுவோ உங்களுடைய தேவைகள் எதுவோ அதை இறைவனிடத்தில் வைத்து மன்றாடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய கவலைகளை உங்களுடைய துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றலுடையவன் அல்லாஹ் மட்டும்தான். வேறு யாருக்கிட்டேயுமே உங்களுடைய கவலைகளை துக்கங்களையோ பகிர்ந்துக்கிறாதீங்க. அல்லாஹ்கிட்ட மட்டுமே உங்களுடைய கவலைகளை சொல்லி அழுகுங்க, உங்களுடைய தேவைகளை சொல்லி அழுகுங்க. நிச்சயமாக அல்லாஹ் அதிலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தே தீருவான். யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். ஆஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.